திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே இது வரைக்கும் 24 மரணங்கள் இப்படி நடந்திருக்கு, லாக்அப் டெத் 24 லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு ஹென்ரி டிஃபேன்னு சொல்லிட்டு மனித உரிமை ஆர்வலர் வந்து சொல்கிறாரு. இந்த சம்பவம் என்னென்னா, சிவகங்கை மடப்புறத்தில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் கோயிலில் மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த சிவகாமி தனது மகள் நிக்கிதா 2 பேரும் போய் சாமி கும்பிட போகிறாங்க. அதில் ஒருத்தர் ஊனமுற்றவன்றதுனால வீல் சேர் கேட்குறாங்க. வீல் சேரை வந்து அஜித் குமார்னு சொல்லி கோவிலில் வேலை பார்க்குற ஒரு அசிஸ்டண்ட் கொண்டு வந்துடுறான். அப்போது அந்த அவங்களோட கார் எடுத்துன்னு போய் பார்க் பண்ண சொல்கிறாங்க. இவங்க கார் எடுத்துன்னு போய் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது இவனுக்கு. என்னான்னு சொல்லிவிட்டு அவங்க பார்க்காம போய் இவங்க சாமி கும்பிட்டுடுறாங்க. சாமி கும்பிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது இவன் வந்து காரை பார்க் பண்ண இடத்துலேருந்து திரும்பி கார் எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கிறான். அந்த காரை அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது அவங்க பின்னாடி பேக்கில் வச்சுருந்த கட்டப்பையில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் சிதறி கிடக்குது. அதுக்குள்ளே வந்து இவங்க கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றதுனால ஒரு 10 சவரன் செயினை ஒரு பர்ஸில் வச்சு உள்ளே மறைச்சி வச்சுருந்தாங்க. அந்த 10 சவரன் செயின் வந்து காணும். ஆக்சுவலாக அது 9.5 சவரன் சொல்கிறாங்க, 10 சவரன் சொல்கிறாங்க. காணும் அப்படின்னு துணிகள்லாம் சிதறி கிடக்குதுன்னு இந்த பையனை கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் போய் வண்டியை பார்க் தான் பண்ணிட்டு வந்தேன். அங்கே வந்து ஒரு வேன்காரனோட எனக்கு தகராறு ஆச்சு. அந்த வேனை வந்து பிரச்சனை பண்ணாங்க, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுங்க.